சாச்சனா நாமினேஷனில் வரணும், எலிமினேட் ஆகணும்னு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கதறிக்கிட்டு இருந்தாலும் சாச்சனாவை பாருங்கள் செம்ம ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அது இப்போ லைவில் வந்து மஞ்சரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நாமினேஷனுக்கு நீ போன்னு சொல்லும்போது அவங்க ஓப்பன் நாமினேஷனுக்கு வராமலே இருந்திருப்பாங்க, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி தான் நாமினேட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ எதனால் அவங்க வந்து சத்யாவையும் தர்ஷிகாவையும் நாமினேட் பண்ணேன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சத்யாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு ஓட் தான் இருந்துச்சு. எனக்கும் அப்போ நான் வந்து சத்யாவையும் தர்ஷிகாவையும் நாமினேட் பண்ணேன்னா வந்து அவங்க 2 பேரும் நாமினேஷனுக்குள்ளே வந்துடுவாங்க. மேக்ஸிமம் எத்தனை பேர் நாமினேஷனுக்குள்ளே வராங்களோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு. ஸோ நல்லதுங்கும் போது உங்களுக்கு அதாவது சாச்சனா வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க சத்யா தர்ஷிகாலாம் கொஞ்சம் வீக் பிளேயர்ஸ் தான். ஸோ அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா சாச்சனா சேஃப் ஆகிடுவாங்க, சாச்சனா வெளியே போக மாட்டாங்கன்னு. ஸோ அதானே இப்போ நடக்கவும் செஞ்சுருக்கு. இப்போ ரஞ்சித் சத்யா எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சாச்சனா வெளியே போக மாட்டாங்க. நம்ம என்னதான் நிறைய பேர் கூவி கத்துனாலும் என்ன சொன்னாலுமே சாச்சனா வந்து ஒரு 2-3 வாரமாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க. போன வாரம் வேணால் சிவாவை விட அவங்க கம்மியாக ஓட்ஸ் வாங்கியிருக்க சான்ஸ் இல்லை. சிவா தான் லீஸ்ட் ஓட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதை பற்றி சுஜாவர்ணி ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. சிவா வந்து அன்அஃபிஷியலில் 6th பிளேஸில் இருக்காங்க, சாச்சனா லாஸ்ட்டில் இருக்காங்க. பட் விஜய் சேதுபதி சார் வந்து அவங்க பொண்ணுக்காக மற்றவங்கள வந்துட்டு அப்பா நான் இருக்கேம்மா உனக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு விஜய் சேதுபதி சாரும் சாச்சனாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் போட்டு சுஜாவர்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஹெல்த்தியான போஸ்ட்டாக தெரியலை. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு சாச்சனா டெஃபினட்டாக ஒரு இது கேட்ட உடனே சத்யா தர்ஷிகா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடி பாவி நீ இவ்வளோ பிளான் பண்ணி போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சத்யாவுக்கும் எந்த கோவமும் வரல. ஏன்னா இது சாச்சனா, இதே மஞ்சரியாக இருந்தால் அவர் வந்து ஏதாவது கொஞ்சம் வன்மத்தை கக்கியிருப்பார். ஸோ சாச்சனா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஓட் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் ஆக்சுவல் கேமருங்கிறது.